அங்க என்னடா கை காட்டுற? கையில என்னடா லெட்டர்? நியூஸ் பேப்பர் பாய் தானே நீ? போட்டு போயிட்டே இரு. நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுறேன். வாட்ஸ் ராங்? வந்துட்டோம். ஓ கேர்ள் ஃப்ரெண்டா? வாங்க. எனக்கு நாய் தான் பயம். அது உன்னை பார்த்து பயப்படுது, நீ நாய் நான் பயன் கதையா விடுற. இந்த நாய் ஓகே, உள்ள இன்னொரு நாய் இருக்கு. அவ பிரதர். நான் தாண்டா அந்த நாய். என்னையா பண்ற? டேய் யாரா அது? உன் வருங்கால மாப்பிளமா? என்னம்மா நடக்குது இந்த வீட்ல? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க நீ? நான் 1/2 மணி நேரம் ஜாகிங் போயிட்டு வரதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான், சிக்னல் கொடுக்குறான், பதிலுக்கு அவ சிக்னல் கொடுக்குறா. விட்டா இழுத்துட்டே ஓடிருப்பான் போல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு செய்யற வேலையாமா இது? ப்ரோ சிஸ்டரா கூப்பிடுங்க ப்ரோ. என்னையே கூப்பிட சொல்றியா? அடி செருப்பால. நான் மட்டும் டைமுக்கு வரலனா என்ன இருக்கும்? ஒழுங்கா இத கொடுத்துட்டு போயிருப்பேன் ப்ரோ. பாத்தியாமா லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பானா? எந்த ராஸ்? சிக்னல் இல்ல இங்கிலீஷ்ல. Hey, stop it! How dare you treat my boyfriend like this? பாரு புஷ்பா. ஹலோ, அன்னைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒரு லூசு வந்ததே, தெரிஞ்சோம் உட்கார வச்சு போன்வீட்டா கொடுத்து ஃபேனையும் போட்டு அவ ரங்கோன்றதா மந்திரகுமாரி கதையெல்லாம் சொல்ல நாங்க பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கல. ஆனா நீ என் பாய் ஃப்ரெண்ட அவமானப்படுத்துற. ஸ்கூல் வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்ட், லவ் லெட்டர் வேற. உன் புத்தி வேற எப்படி போகும்? லவர் கிட்ட ஓசில ஜட்டி வாங்கி போட்டுட்டு இருக்க ஜென்மம் தானே நீ. ரொம்ப ஓவரா பேசுற பல். அங்க என்னடா பர்வ? ஏய் இது லவ் லெட்டரா? ஆமா. இது NCERT அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரோ பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்புறம் ஏன் திருட்டுத்தனம்? வளர்த்து வச்சிருக்கே ஒரு செல்ல நாய், அதுக்கு பயந்து அவன் அங்கறதே கை காமிச்சு கூப்பிட்டான். எனக்கு லவ் வந்ததுன்னா நேரா அம்மா கிட்ட அழைச்சிட்டு வந்து இதான் என் லவர்னு தைரியமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். புஷ்பு ஐ டு லவ் யூ. சீ போடா தடியா. ஒரு பேச்சு சொன்னா டேய் புஷ்பிகா அங்க தல குடி காபி குடு. டேய் வீட்ல தாண்டா உங்க எத்தலாம். நீயும் உன்னோட ஜட்டி பாட்டியும் சேர்ந்து எலும் கொடலாம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்ன. ஆனா பேப்பர்ல உங்க பேரே காணோம். டேய் நல்லா பாத்தியா? நாங்க இன்டர்வியூல எதுவும் கொடுக்கல. என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு. என்னவோ அந்த கமிஷனரே மரத்தை கண்டுபிடிச்சாரு, பூமியை தோண்டி பார்த்தாருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஆமா நெத்தில புல்லட்டு அது இதுன்னு பில்லா விட்ட. ஆனா இந்த போட்டோல ஒண்ணுமே தெரியலையேடா. பீலாவா? இங்க பாரு. ஹலோ கமிஷனர் சார், நான் அஸ்வின் பேசுறேன். மதுமிதாவோட அஸ்வின் சொல்லுங்க. அர்ஜென்ட்டா உங்களை மீட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்மால் என்கொயரியில் இருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துருவேன். அங்கே வந்துருங்க, நம்ம மீட் பண்ணலாம். ஓகே சார். ஐம் கமிஷனர் கோபிநாத். மதுமிதாவை மீட் பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒரு ஸ்மால் என்கொயரி. சார் நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில் தான் வந்தா, டயர்டாக தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. க்ளோஸ் பண்ணின ஃபைலே அவங்களால தான் ஓப்பன் ஆயிருக்கு. அவங்கள நான் விசாரிக்கணும். கூப்பிடுங்க. அவள் ஹெல்த் தான் எங்களுக்கு முக்கியம். அவளை எழுப்ப முடியாது. நீங்கள் வந்து விசாரிச்சு தான் சொல்லுங்கள். சார் உங்களை பார்க்க அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க அஸ்வின், உட்காருங்க. சொல்லுங்க. என்ன சார், எல்லா பேப்பர்லயும் ஹெட்லைன்ஸ்ல உங்க பேர் தான் வந்திருக்கு. நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்ல உங்க கனவுல காலியே வந்து எங்க தோண்டணும்னு சொல்லிச்சா சார்? லிசன், மதுமிதா பெரிய இடத்து பொண்ணு. வீணா உங்க பேர்லாம் நியூஸ் பேப்பர்ல வர வேணாமேன்னு தான் நான் சொல்லல. தட்ஸ் ஓகே சார். சார் நம்ம தோணுன இடத்துல விரல் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. அதில் ஒரு ரிங் கூட இருக்கு. 6ன்னு இனிஷியல் போட்டிருக்கு பாருங்க. ஆனால் காலையில் பேப்பரில் வந்த ஃபோட்டோஸ் எதுலேயுமே அது வரல பாருங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் சார். இதில் 1 காலி 1 கல்யாணம். 6ன்னு இனிஷியல் போட்ட மோதிரம் யார் தான் இருக்கும் சார்? இந்த போட்டோ எப்போ எடுத்தீங்க? தோண்டிட்டு இருக்கும்போது எடுத்தது தான் சார். ஏன் சார் தப்பா? வேற யார்கிட்டயாவது இந்த போட்டோவை ஷேர் பண்ணீங்களா? இல்லை சார், யார்ட்டையும். சிவராஜ் ஃபோன் என்னது சார்? சார் ஏன் சிவராஜ், நேத்து தோண்டின இடத்துல ஒரு விரலும் கூட ஒரு மோதிரமும் மிஸ் ஆயிருக்க. இல்ல சார், அங்க வாட் நான்சென்ஸ். சமாளிக்காதீங்க சார். நீங்க தானே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே சிவராஜ். அங்க மண்ணு புரண்டதெல்லாம் அது மறுபடியும் உள்ள போயிருக்கலாம். அந்த இடத்துல மறுபடியும் தரோவா சர்ச் பண்ணணும். ஓகே சார். அந்த இடம் கார்டன் பண்ணி தானே இருக்கு. எஸ் சார். சீக்கிரம் போய் பாருங்க. சிவராஜ், எஸ் சார். அது ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதால மக்கள் அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதையே மறைக்கிறீங்க? இது யாரு விரலா இருக்குன்னு கூட என்னால சொல்ல முடியும். யுசி அஸ்வின், அந்த போட்டோவை நான் பிரஸுக்கு கொடுத்திருந்தா காளியோ கல்யாணியோ கொலை செஞ்ச அந்த அக்யூஸ்ட் அலர்ட் ஆயிடுவான். அந்த கொலைகாரனை சாட்சியோட பிடிக்கணும்.
அதுக்கு ஐ நீட் யூ ஹெல்ப். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, லெட்ஸ் கோ பேக். இப்போ உன் பேர் என்ன? கல்யாணி. வருஷம்? 1987. ஓகே, நீ கல்யாணி. காளிங்கிறது யாரு? காளி. அவன் ஒரு கிறுக்கு. அவனோட நியாயம் வேற, தர்மம் வேற. எப்போ என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. டேய் பரமோக சாவுறது இடம் தான் வரவன். ஏய் ஏந்திரா நீ என் கண்ணு தங்கம், உனக்கு ஒன்றும் ஆகலையா? பயப்படாத, போயிச்சிக்கின உன்னை அப்படி சா விட்டுருவாங்க. ஏந்திரா இங்க கேட்டு நிக்கிற போன கொஞ்சம் நிக்கிற. ஏந்திரா செல்லம் சார், என் செல்லம். செல்லம்மா பாவம் பச்சை குழந்தை தெரியாத தண்டவாளத்தில் ஓடி வந்துடுச்சு. நாங்கள் அன்னி கவனிக்காம இருந்தா நேரத்துக்கு அல்பாய்ஸ்ல போயிட்டு இருக்கோம். நேரம் உனக்கு சங்கூதி இருப்பான்லடா. சார் இதுவும் உசு தானே சார்? அவன் லூசு மாதிரி இருந்தா விட்டு வாங்க சார் போலாம். மூஞ்சி மோகனி பத்தியா அதுக்கு கைத்து இருக்கு. இறக்குமே இல்லாத உனக்கு. சூப்பர் நீனே. ஏய் மாமங்கையில பெட்டா வெட்றாமல சொன்னா கேட்டியா? காலையில பூனையை பிடிச்சிடாரு பெட்டு கட்டாதனே. ஏன் சைச்சிக்கிற குடு குடு காசை குடு. 2 4 6 10. மடியில கட்டிக்கின்னு ஓவுசுல காவு கொடுக்க அல்லாடுற. எச்ச பொறுக்கி உருப்பட மாட்டியாடா நீ? என்ன சொல்ல தர? நேத்து மட்டை அடிச்சிட்டா கார் துடைக்க வரவே இல்ல. தேவசன் சார் வேலையா மாட்டிக்கினேன். நாளைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட்டாரா? நைனா கஸ்டம்ஸ் ஆபீசர் பாத்து கொடு. சார் நீ போய் வேலையை பாரு. நான் தானே சொல்ல பேசுறேன். குட் மார்னிங் மூர்த்தி சார். மார்னிங். இந்த வாரம் குமுதத்துல சுஜாதா கதைக்கு நீங்க போட்டிருந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சுவாமிநாதன். ராவு காலத்துக்கு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சாகணும். தப்பா நினைக்காது. வரேன். என்னப்பா ரெடியா? இந்த வஜ்ரம் பாராளுக்கு நல்ல நாள் எதுவும் வியாபாரத்தை கிடைக்க வந்துட்டாலே. ஓவியா தலைவலியாது மாத்திரையா சீக்கிரம் வாங்க. கேட்க ஆளே இல்லையா கடவுளே? யார் நீங்க? கஸ்டம்ஸ் ஆபீசர் இருந்தா எங்க வேணா போய் ரைடு பண்ணுவியா? ஏய் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போடா. ஏய் நில்லு. என்ன பாரதி யானையா தோர்த்தின் வருது இப்படி ஓடி வர? அங்க மார்க்கெட்ல ஒரோடி மார்க்கெட்ல வச்சு யாரையும் வெட்டுறான். உடனே அவர்கிட்ட போய் ஜகுர காட்டுறேன். எறும்பு நச்சுக்கிறதுக்கு யானையான துணைக்கு 6-7 பண்ணிங்க வேற. ஈக்குவேஷனே சரியில்லை என்ன? அண்ணங்கையில ராங் கட்டினியா நீ? அண்ணன் யார் தெரியுமா? அவர் பௌர்ணன் தெரியுமா? ஏதோ தப்பு பண்ணிக்கிற நீ, அது மட்டும் கரெக்டா தெரியுது. சரி அண்ணா நான் சாரி கேட்டு முன் தோப்பு காரணம் போடு. போடியா அண்ணா. அப்படி சரி ஓகே அண்ணா மன்னிச்சிட்டாரு. இடத்த காலி பண்ணு. போ திரும்பி போயினே இருப்போ. ஏய் முதல்ல இவனை டின்னு கட்டுங்கடா.